முஸ்லிம்களாகிய எங்களை தவிர மற்ற அனைத்து மதத்தினர்களும் மறுத்த ஒன்றுதான் மரணத்திற்கு பிறகுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா? முஸ்லிம்கள் மூமீன்களாகிய நாங்கள் மாத்திரம்தான் நம்பி இருக்கிறோம் எங்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை. ஆனால் முஸ்லிம் அல்லாத மற்ற மதத்தினர்கள், தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், நெருப்பு வணங்கிகள், இவர்களுடைய கொள்கை உலகம் மட்டும்தான் வாழ்க்கை. உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருப்பதென்றால் மறுபிறவி. நீங்கள் உலகத்தில் எவ்வாறு வாழ்கிறீர்களோ பிறகு நீங்கள் மிருகமாக அல்லது ஒரு பறவையாக பிறப்பீர்கள் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய சிந்தனை. ஆனால் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு குர்ஆன் படித்து தரக்கூடிய உண்மையான வாழ்க்கை ஆரம்பம் மரணத்திற்கு பிறகுதான். ஒவ்வொரு இரவிலும் ஓதக்கூடிய சூரா தான் சூரத்து சஜிதா. இந்த சூரத்து சஜிதாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَقَالُوا أَإِذَا ضَلَلْنَا فِي الْأَرْضِ أَإِنَّا لَفِي خَلْقٍ جَدِيدٍ بَلْ هُمْ بِلِقَاءِ رَبِّهِمْ كَافِرُونَ. உலகத்தில் வாழக்கூடிய காஃபிர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் சொல்றார், وَقَالُوا أَإِذَا ضَلَلْنَا فِي الْأَرْضِ, நாங்கள் பூமிக்குள் புதைக்கப்பட்டதற்கு பிறகு أَإِنَّا لَفِي خَلْقٍ جَدِيدٍ, புதிய ஒரு படைப்பாக திரும்ப எழும்புவோமா? பூமிக்குள்ள எங்களோட உடம்ப, எங்களோட உயிர் போனதற்கு பிறகு எங்களோட உடம்ப கொண்டு போய் பூமிக்குள் வைத்தால் பிறகு எழுப்பாட்டுவதா? கேள்வியாக கேட்கிறார்கள். أَإِنَّا لَفِي خَلْقٍ جَدِيدٍ بَلْ هُمْ بِلِقَاءِ رَبِّهِمْ كَافِرُونَ. அல்லாஹ்வை சந்திப்பதை அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றார், முஸ்லிம்களாகிய நாங்க சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன தெரியுமா? எங்களை அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாங்க சந்திக்க இருக்கிறோம். எவ்வளவு